வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவோட ரூம்குள்ளே பாம்பு வந்துட்டு போனதில் அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. சோழனை நிலாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பதறாரு. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன ரிப்பேர்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாலும் சேரன் கொஞ்சம் பயப்படுறாரு. இருந்தாலும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்களை வர சொல்லி இதோ இந்த ஓட்ட வழியா தான் பாம்பு உள்ளர வந்தது, அந்த பக்கம்லாம் நல்லா பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல அப்படின்னு பாம்பு பிடிக்கிறவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாண்டி. அந்த சைட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் ஒரு வாட்டி வீட்டை சுத்தி நல்லா பாத்துருங்கன்னு பாண்டி சொல்ல சரிப்பா பாத்துரலான்னு அவரு தலையாட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற சோழன் பாண்டியனு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. இவர் தான் பாம்பு பிடிக்கிறவரா அப்படின்னு கேட்க பாண்டி ஆமான்னு தலையாட்டிட்டு பாம்பு எப்படி வந்தது எங்க போச்சுன்னு கேட்டாரு. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே காலையில என் ஒய்ஃபு பாம்பை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க, பாம்பு எங்க இருக்குன்னு பாருங்கண்ணே, ஒருவேளை அந்த பாம்போட அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி அப்பா அம்மா சொந்தக்காரங்க தோப்பை சுத்தி எங்க இருந்தாலும் பிடிச்சிருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணே பாம்பை பிடிச்சிருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, கண்டிப்பா தம்பி அப்படின்னு ஒரு பெட்டிக்கிட்ட போறாரு. பாண்டி சோழனைய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, என்னங்கிற மாதிரி பார்க்க, என்ன சொன்ன, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாமா டெஃபினெட்லி பாம்பை எப்படியாவது பிடிக்கணும் அவ்வளவுதான், அதுக்காக அவர் எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துடுறா, பேரம்லாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு சோழன். அதானே பார்த்தேன், நீயாவது காசு எடுக்கிறதாவது அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் யாரா காசு எடுக்கிறது இல்ல, நான் தாண்டா உங்களை எல்லான்னு கையை தூக்க ஏலகிரி ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனேன் அவ்வளவுதானே அப்படிங்கிறாரு பாண்டி. ஆமா அப்படிங்கிறாரு சோழன். எத்தனை தடவை அதையே சொல்லி காமிப்ப, அது நடந்தே 4 மாசம் ஆச்சுடாங்கிறாரு. அதுக்கு மொத்த காசும் நான் தானே செலவு பண்ணேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ 2 பேர் கிராஸ் பண்றாங்கன்னு திரும்பி பாக்குறாங்க. யாருன்னு பார்க்க அது அனீஸும் சந்தாவும். ஹே பையா அப்படின்னு சோழன் கையை தூக்கிட்டு வர கூடவே பாண்டியும் வராரு. அரே பையா அப்படின்னு அனீஷும் கையை தூக்க, ஆவோ ஆவோ அப்படிங்கிற சோழன் நமஸ்தேங்கிறாரு சந்தாவுக்கு. நமஸ்தே பையா அப்படின்னு சந்தாவுக்கும் சேர்த்து அனீஸே பதில் சொல்லிடுறாரு. வாங்கன்றாரு சிம்பிளா பாண்டி. அப்புறம் பையா என்ன இந்த பக்கம் அப்படின்னு அனீஸை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. டேய் ஜன்னல் வைக்கணும் ஓட்டையை அடைக்கணும்னு பெரிய லிஸ்டே போட்டுட்டு இருந்தல்ல, அதுக்கு தான் அண்ணன் வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு பாண்டி. ஓ அதுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு சோழன் கேட்க, ஆமாம் பையாங்கிறாரு அனீஸ். ஓகே ஓகே வாங்க வாங்க, வேலை செய்யற ஆளை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த டவுட் வந்திருக்காது, நீங்க சந்தாவை கூட்டிட்டு வந்ததும் லைட்டா டவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சந்தா செல்லமா சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க வரேன்னு சொன்னதும் சந்தா கூட வரேன்னு சொல்லுச்சு அப்படின்னு அனீஸ் சொல்ல, அத அவங்களே சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சோழன் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஆளுங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பையா அப்படிங்கிறாரு அனீஸ். அப்படியா சரி வரட்டும் 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 அப்படிங்கிற சோழன் சந்தா கிட்ட திரும்பி, அப்புறம் உள்ளர உங்க பையா ஜன்னல்ல அளந்துகிட்டு இருக்காரு, பாக்குறதா இருந்தா பாருங்க, வாடா நம்ம வேற ஏதாவது இருந்தா பாக்கலாம் அப்படின்னு பாண்டியை கூட்டிட்டு சோழன் அந்த பக்கம் போக சந்தாவும் அனீஸும் 2 எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நடேசன் அந்த பக்கமா இருந்து வர்றவரு, என்ன அனீஸ் வீட்டு வேலை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்டுட்டே கட்டில்ல உட்கார, ஆமாப்பா அப்படின்னு சிரிக்கிறாரு. இவ்வளவு வேலை பார்க்க போறாளா என்ன அப்படின்னு நடேசன் கேட்க சந்தா சிரிக்கிறாங்க. இல்லப்பாங்கிறாரு அனீஷ். சந்தா பக்கம் திரும்புற நடேசன், காணா காயான்னு கேக்குறாரு. மேனே காயா ஆப் காயா அப்படின்னு சந்தா கேட்க, காலியே காலியே அப்படிங்கிறாரு அவரு. டீக்கேனா அப்படின்னு சந்தா கேட்க, பகுத் பகுத் அப்படின்னு நடேசனும் சந்தாவும் ஹிந்தில பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள இருப்பான் போய் பாருங்கன்னு நடேசன் சொல்ல, டீக்கே அப்படின்னு அனீஷும் சந்தாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. சேரன் நிலாவோட ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஜன்னல அளந்துகிட்டு இருக்காரு. ஆவோன்னு சந்தாவை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றவரு பையான்னு கூப்பிட, வா அனீஷ் அப்படின்னு வெளியே வர்ற சேரன் சந்தாவை பார்த்துட்டு வா சந்தாங்கிறாரு. என்ன அனீஷ் சந்தாவை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவர் கேட்க, அவளும் வரேன்னு சொன்னா, சரி வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ண போறான்னு தான் கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாரு அவங்க அண்ணன். அதுவும் சரிதான், இங்க இருந்தா பாவம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், வீட்டுல என்ன பண்ணும், நல்லதா போச்சு நீ கூட்டிட்டு வந்தது, நீங்க உட்காருங்க நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு போறாரு சேரன். பையா பையா அதெல்லாம் வேணாம் பையா, ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உடனே பண்ணிடலாம் பையாங்கிறாரு அனீஷ். அதெல்லாம் பண்ணிடலாம் அனீஷ்ன்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே, கர்பே சர்ப ஆயா தானா கிசிக்கோ குச் நஹி ஹுவா ஹேனா அப்படின்னு சந்தா கேட்க, ஆமாமா பெரிய பாம்பு அதுவும் அந்த ஜன்னல் வழியா தான் வந்தது அப்படின்னு சேரன் காமிக்க, சந்தாவும் அங்க பயத்தோட பாக்குறாங்க ஓன்னு. அதுக்கப்புறம் அவர் பேச இவங்க கேட்கன்னு நமக்கு எதுவும் சொல்லல, இப்போ என்ன பண்ணணும் பையா அந்த ஜன்னல்னு அனீஸ் கேக்குறாரு. அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ஓட்டை இருக்கு பாத்தியா, அத நல்லா கொஞ்சம் கொத்தி பூசிட்டு ஜன்னலை சாத்துற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி பையாங்கிறாரு அவரு. அப்புறம் அங்கங்க ஓட்டையா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு இந்த தரைய கொஞ்சம் சரி பண்ணிட்டு மேல கொஞ்சம் வெடிப்பு இருக்கு பாத்தியா அப்படின்னு மேல கைய காமிக்க, ஆமாமாங்கிறாரு அனீஷ்.
அந்த வெடிப்பெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் வீடு ஃபுல்லா அங்கங்க ஓட்டையா இருக்கு. எந்த ஓட்டையில இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் எல்லா ஓட்டையும் பூசிடலாம்னு அப்படின்னு சேரன் சொல்ல, சரி பையா எல்லாத்தையும் பூசிடலாம் அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்காரு. நிலா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல திவ்யா மத்தவங்க எல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வர்ற ராகவ் நிலா பக்கம் கூட திரும்பல. முருகன் அப்படின்னு கூப்பிட ராகவ்ங்கிறாரு அவரு. அப்படியே வந்து அவர் முன்னாடி நிக்க, இந்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ல மெயில் பண்ணிட்டீங்களான்னு ராகவ் கேட்க, நிலா ராகவ திரும்பி பாக்குறாங்க. பண்ணிட்டேன் ராகவ். என்னாச்சு ராகவ், உங்க முகத்துல பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு முருகன் கேக்குறாரு. முருகன் இப்படி கேட்க எல்லாருமே ராகவ திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்க நிலா மைண்ட்ல மட்டும் சோழன் சொன்னது ஞாபகம் வருது. நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா அவன் மூஞ்சி வீங்க வந்து உட்கார்ந்துருப்பான். யார் கேட்டாலும் நடந்த உண்மையை கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர ராகவ் என்ன சொல்ல போறான்னு பாக்குறாங்க நிலா. ராகவ் அப்படியே நிக்க, என்னாச்சு ராகவ்னு மறுபடியும் கேக்குறாரு முருகன். கீழே விழுந்துட்டேங்கிறாரு ராகவ். எங்க விழுந்தீங்க அப்படின்னு முருகன் கேட்க ராகவுக்கு டென்ஷன் ஆகுது. வீட்டு பாத்ரூம்ல அப்படின்னு ராகவ் சொல்ல, இல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் இல்லங்கிறாரு முருகன். ஜாக்கிரதையா இருந்தா விழுந்திருப்பேனா? இல்ல அதனாலதான் விழுந்துட்டேன், போதுமா அப்படின்னு பயங்கரமா கடுப்படிக்கிறாரு ராகவ். சரி சரி ராகவ் அப்படின்னு முருகன் சொல்ல, போங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கத்துறாரு ராகவ். நிலா பேசாம திரும்பி வேலையை பார்க்க திவ்யாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிலா நிலா ஏன் இவர் காலையில இவ்வளவு கோவமா இருக்காருன்னு கேக்குறாங்க. நிலா சிம்பிளா தெரியலையேங்கிறாங்க. அடுத்து மொபைல பாக்குற ராகவ் நிலான்னு கூப்பிட நிலா திரும்புறாங்க. ராகவ் அப்படின்னு நிலா திரும்ப, முருகன் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தாருல, அந்த டிசைன்லாம் ஓவரான்னு கேக்குறாரு. இல்ல ராகவ், நேத்து தானே ஃபைல் கொடுத்தாரு, இப்பதான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், இனிமே தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க நிலா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா அப்படின்னு ராகவ் சொல்ல, இவன் எங்க ஏதோ குறுக்கல பாய்வான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நிலா மெதுவா எழுந்திருக்கிறாங்க. நேத்து சொன்னேன் 24 hours ஆயிடுச்சு, இந்நேரம் ஒரு டிசைனை பண்ணி டிராஃப்டா காட்டி இருக்க வேண்டாம், இப்படியா இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது அப்படின்னு ராகவ் கேட்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க ராகவையும் நிலாவையும். நிலா ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. நிலா இங்க பாருங்க, ஈவினிங்குள்ள எனக்கு பேசிக் டிசைன் டிராஃப்டாவது வேணும், புரிஞ்சுதா? am I clear அப்படின்னு கேட்க நிலா அமைதியா சரின்னு தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாங்க. இத்தனை நாளா லவ் டார்ச்சர் கொடுத்த ராகவ் இனிமே ஒர்க் டார்ச்சர் கொடுக்க போறாரு போல. நிலா முகம் சுருங்க உட்கார திவ்யா கொஞ்சம் பக்கமா வந்து, நேத்து தான் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, இன்னைக்கே ஒர்க்கை முடிக்கணும்னா எப்படி முடிக்க முடியும், என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு கேட்டுட்டு திவ்யா மறுபடியும் அவங்க இடத்துக்கு போறாங்க. நிலா அப்படியே யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இங்க எனக்கு ஒர்க் பண்ணாதான் எனக்கு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சோழன் கிட்ட சொன்னது நிலாவுக்கு ஞாபகம் வருது. அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு, எனக்கு அங்க வேலை பார்க்கவே பிடிக்கல, ஆனாலும் என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர கோவத்தை மறைச்சிட்டு வேலையை பாக்குறாங்க நிலா. ஆபீஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாம் எழுந்து போக திவ்யா சுத்தி முத்தி பார்த்துட்டு நிலா நிலா அப்படின்னு கூப்பிட நிலா திரும்பவே இல்லை. காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு கேட்க நிலா அதை காதலிய வாங்காம உட்காந்து ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்காங்க. நிலா நிலா அப்படின்னு திவ்யா 2 தடவை கூப்பிட அப்படின்னு திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க நிலா. காஃபி குடிக்க போலாமான்னு கேட்டேன், என்ன எதுவோ யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க திவ்யா. நிலா ஒரு செகண்ட் திவ்யாவை கலக்கமா பார்த்துட்டு, திவ்யா நான் வேற வேலை தேடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் என்னாச்சுங்கிறாங்க. எனக்கு இங்க கம்ஃபர்டபுளாவே இல்ல திவ்யா, வேற வேலைக்கு போயிட்டா போதும்னு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, என்ன நிலா திடீர்னு இப்படி சொல்றேங்கிறாங்க திவ்யா. இப்ப ராகவ் திட்டினாரே அதை வச்சு சொல்றியான்னு திவ்யா கேக்குறாங்க. நிலா எதுவும் சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்க. அவர் ஏதோ டென்ஷன்ல சொல்றாரு. வேணா பாரு, இன்னைய நாள் முடியறதுக்குள்ள உங்ககிட்ட வந்து பேசி சாரி நான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லுவாருங்கிறாங்க திவ்யா. அவருக்கு தான் உன் மேல ஒரு தனி பிரியமாச்சேன்றாங்க திவ்யா. அந்த தனி பிரியம்தான் இப்ப பிரச்சனையே அப்படின்னு நிலா சொல்ல, என்ன நிலா சொல்றேன்னு திவ்யா கேக்குறாங்க. தெரியாது திவ்யா, ஆனா ராகவ் இப்பெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லைங்கிறாங்க நிலா. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லயே பார்த்தல அவர் எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா. ஆக்சுவலி நேத்தே நான் சில கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உனக்கு ஏதாவது கம்பெனி தெரிஞ்சா கூட எனக்கு ரெஃபர் பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போகணுங்கிறாங்க நிலா. சரின்னு தலையாட்டுற திவ்யா, நிலா நீ இந்த அளவுக்கு பேசுறன்னா ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறாங்க. நிலா உதட்டு அழுத்தமா கடிச்சிட்டு இருக்க. அவருக்கு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சான்னு திவ்யா கேக்குறாங்க. நிலா அப்பவும் அமைதியா இருக்க. நேத்து கூட என்ன போக சொல்லிட்டு ஒர்க் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருல்ல, அப்ப ஏதாவது பேசினாரா, அதுலதான் நீ அப்செட் ஆயிட்டியான்னு திவ்யா கேக்குறாங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா, அவர் என்ன வேற மாதிரி பாக்குறாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்கு இங்க இருக்கணும் சொல்லு. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல. புரியுது நிலா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரி, ஏதாவது லீட் கிடைச்சா சொல்றேன். சரி வா காஃபி குடிக்க போலான்னு கூப்பிடுறாங்க திவ்யா. இல்ல நான் அப்புறமா போய் சாப்பிடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல சரின்னு கிளம்புறாங்க திவ்யா. சோ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம குழப்பத்தோட டேபிள்ல கைய வச்சு நெத்திக்கு முட்டு கொடுத்து உட்கார்றாங்க நிலா. அனீஸ் ஒரு ஓட்டைய கடப்பாரை வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் கலவைய கலக்கிட்டு இருக்காரு. நல்லா கலக்குங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்குங்க அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்தாங்க பையா ஆனி லேஜியே அப்படின்னு கொண்டு வந்து சந்தா கொடுக்குறாங்க. இந்த கலவை கலக்கிறவரு வாங்கிட்டு வெறும் செம்பல் ஒட்டுன்னு வைக்கிறாரு. தண்ணி இன்னும் கொஞ்சம் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு சேரன். சந்தா சேரன் கிட்ட போய் நின்று லீஜின்னு கொடுக்க பரவாயில்லமாங்கிறாரு. அண்ணே அண்ணே வேலை நடக்கணும்னே, நிலா வர்றதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி வேலையை 4 நாளைக்கு இழுத்து விட்டுறாத பாத்துக்க அப்படின்னு வான் பண்றாரு சோழன். டேய் சும்மா இருடா, இவன் ஒருத்தன் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் திரும்பிக்க. டேய் டேய் ஏண்டா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் டேய் நீ எல்லாம் பேசவே கூடாது, ஆள் தான் பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க, என்னென்ன வேலை பார்க்குற நீ அப்படின்னு பாண்டியோட வாய் அடிக்கிறாரு சோழன். போதுனே இந்த கலவை எடுத்துக்கங்க அப்படின்னு கரெக்டா மேஸ்திரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு சேரன். பிளே பாய்னு பேர் வாங்கின நான் தாண்டா கட்ட பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்க. நீ காலத்துக்கும் கட்ட பிரம்மச்சாரி தாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு நடேசன். நான் எல்லாருக்கும் சாய் போட்டு எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க சந்தா. அவங்க ஹிந்தியில கேட்க அது புரியாம டீ வேணுமான்னு சேரன் கேட்க. நை நை மே சப்கோ சாய் பனாத்தி லேக்கி ஆவுங்க கியா அப்படிங்கிறாங்க சந்தா. ஓ டீ போடுறேன்னு சொல்றியான்னு அவரு புரிஞ்சிட்டு கேட்க. ஆ அப்படின்னு சந்தா தலையாட்ட. சரி சரி போய் போடுங்கிறாரு சேரன். அப்படின்னு சந்தா திரும்ப. உனக்கு பால் எங்க இருக்கு, டீ தூள் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல, வா நான் காட்டுறேன் அப்படின்னு சேரன் அவங்க கூட திரும்ப. அப்படின்னு சந்தா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே இருண்ணே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாங்க சொல்லிக்கிறோம், நீ போய் வேலையை பாருங்கிறாரு சோழன். இது ஒன்னும் ஓ சைட் இல்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு, போ வேலையை பாரு போ. சந்தா ஆவோ இந்த பால் எங்க இருக்கு டீ தூள் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க, மே போல்தாகும் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு சோழன். டேய் யாரும் அதுல என்ன கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கலக்குடா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. சோழன் மொபைல் எடுத்துட்டு வர்றாரு. நிலா ஆபீஸ்ல தனியா ரொம்ப அன்ஈஸியா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நிலாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்காது சோழன். சொல்லுங்க சோழன்ங்கிறாங்க நிலா. என்னங்க அங்க எல்லாம் ஓகேவாங்க அப்படின்னு கேட்க. அப்படிங்கிறாங்க நிலா. அந்த ராகவ் மூஞ்சி வீங்கி வந்திருந்தானா அப்படின்னு சோழன் கேட்க. நிலா அமைதியா இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டானே அப்படின்னு சோழன் கேட்க. நிலா அப்படியே பின்னாடி எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமா சொல்லலங்கிறாங்க. இவர் ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு நான் தான் சொன்னேனேங்க, அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி. சரி அவன் வேற எந்த பிரச்சனையும் பண்ணலல்ல அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வேற ஏதாவது கடுப்படிக்கிறானா சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க. நிலா ஒரு தடவை கண்ணை அழுத்தி மூடி திறந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன்கிறாங்க. சரிங்க, அப்புறம் உங்க ரூம்குள்ள வந்த பாம்பை பிடிச்சாச்சு, இனிமே நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல. நிஜமா வாங்குறாங்க நிலா. ஆமாங்க, ராத்திரியெல்லாம் நீங்க நிம்மதியா தூங்கணும்ல, அதான் ஆளெல்லாம் வர வச்சு வீட்டெல்லாம் சுத்தி தேடி அந்த பாம்பை பிடிச்சிட்டோங்கன்றாரு சோழன். சரின்னு நிலா சொல்ல. இனிமே நம்ம வீட்டுல பாம்பு தொல்லையெல்லாம் இருக்காதுங்க, அப்புறம் ஜன்னல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் வீட்டுல எங்கெல்லாம் ஓட்ட இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வேலை பாதி முடிஞ்சிருங்கிறாரு சோழன். ஒரு சின்ன சிரிப்போட சரிங்கிறாங்க. சரிங்க, லஞ்ச் டைம் வேற வரப்போகுது, நீங்க நல்லா சாப்பிடுங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் வேலையில இருப்பேன்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல. ஓகே சோழன்கிறாங்க நிலா. சரிங்க அப்படின்னு போனை வைக்கிறாரு சோழன். நிலாவும் போனை வச்சுட்டு வேலையை பாக்குறாங்க. போனை வைக்கிற சோழன் வீட்டு வாசப்படிக்கிட்ட வர சந்தா டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் இந்தாங்க நீட்டுறாங்க. அடா போட்டாச்சான்னு இவரு ஒரு டீ எடுத்துக்கிறாரு. சந்தா எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. சேரன் சீரியஸா வேலை பார்க்க அவரோட முதுக தொட்டு சாய் லிஜியே அப்படின்னு சொல்ல அவரும் மட்டப்பலக கரணை எல்லாம் கீழே வச்சுட்டு திரும்புறாரு. டீ டம்ளரை வச்சுட்டு திடீர்னு கெக்க பிக்கன்னு சிரிக்கிறாரு சோழன். டேய் லூசு, எதுக்குடா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க. இல்லடா, நம்ம இந்த கடப்பாறை உளி சிமெண்ட் இதெல்லாம் சும்மா தூக்கிட்டு வந்தா கூட நம்ம பெரியப்பாவும் அத்தையும் எதுக்கு வீட்டு மேல கை வச்சேன்னு கேட்பாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே பல்லவன் காலேஜ் முடிச்சு வந்துடுறாரு. இன்னும் அந்த பெரியப்பாவையும் அத்தையும் காணுமே, நாம வேலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க வரல பாரு, அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல. அதானே அப்படின்னு சேரனும் சிரிப்போடு பாக்குறாரு. அதுவும் கரெக்டு தான், திருந்திட்டாங்களாடா அப்படின்னு பாண்டி கேட்க.
அவங்களாவது திருந்துறதாவது. அட போடான்னு நெத்தில அடிச்சுக்கிறாரு சோழன். வேலை ஆரம்பிக்கும் போது எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுடா. இவ்வளோ நேரம் ஆகியும் வரலன்னா அவங்க இனிமே வரமாட்டாங்கன்னு தான் எனக்கும் நம்பிக்கை வருது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியோட சொல்றாரு சேரன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உறவுக்காரங்கன்னு சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமாடா அப்படின்னு சேரன் சொல்ல, டேய் அண்ணனுக்கு குஷிய பாத்தியாடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன்டா அண்ணனை கலாய்க்காம இருக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி பாண்டி பாக்குறாரு. பின்ன எத்தனை நாள் தான் நாமளும் சொந்த பந்தம் இல்லாம தனியாவே நிக்கிறது, எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷ சிரிப்போட சொல்றாரு சேரன். அப்படின்னு கடைசி சொட்டு டீயை குடிச்சிட்டு சேரன் திரும்ப அங்க காண்டாமிருகம் கஸ்தூரியும் நீரியான அவங்க அண்ணனும் நிக்கிறாங்க. வேலை செய்யறது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நடேசனும் திரும்பி பாக்குறாரு. இதுங்க ரெண்டையும் மொத்த வழியையும் ரெண்டு பேருமே சேர்ந்து அடைச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த சைஸ்ல இருக்காங்க. எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. சாத்தா நினைக்கிற முன்னாடியே வந்து நிக்கும்னு சொல்லுவாங்களே, நம்ம நினைச்ச உடனே ரெண்டு வந்துருச்சு. அப்ப இதுங்க என்ன கேட்டகிரி அப்படின்ற மாதிரி சேரன் சோழன் பாண்டி பல்லவன் பாக்குறாங்க. சேரன் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. பாண்டியும் கையில இருக்க டம்ளரை பின்னாடி வச்சுட்டு எழுந்து நிக்கிறாரு. ஏண்டா சொன்னதை சத்தமா சொல்லிட்டோமாடா, திடீர்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சோழன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. இவங்க எப்படா வந்தாங்கன்னு கேட்டுட்டு பாக்குறாரு பாண்டி. எனக்கும் தெரியலடா, அது தெரியாம தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேங்கிறாரு சோழன். சுதாரிச்சுக்கிற சேரன், வாங்க வாங்க பெரியப்பா வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஜன்னலோட கதவை கழட்டிட்டு திரும்புற அனீசு இவங்களை பாக்குறாரு. நாம எதுக்கு வந்திருக்கோம், இவன் என்னடானா நம்மள வாங்க வாங்கன்னு வரவேற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி காண்டாமிருகம் பாக்குறாங்க. பாத்தியானே இவங்கள மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, புளிய வச்சு வீட்டையே இடிக்கிறானுங்க அப்படின்னு காண்டாமிருகம் கதறுது. ஏய் பைத்தியக்காரி, உளிய வச்சு வீட்டை இடிக்க முடியுமா, தூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஜன்னல் சரியில்லை அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், என்னமா வந்துட்டா வாயை திறந்துகிட்டு அப்படிங்கிறாரு நடேசன். ஜன்னலை சரி பண்றியா, யார கேட்டு என் வீட்டு ஜன்னலை நீ சரி பண்ற அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அடிங்கொய்யால யார கேட்கணும், என் வீட்டு ஜன்னலை ரிப்பேர் பண்றதுக்கு நான் யார கேட்கணும் அப்படின்னு வேகமா எழுந்து நின்னு கேக்குறாரு நடேசன். உன் வீட்டுல ஏதாவது ரிப்பேர்னா என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ பண்றியா அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. பாத்தியா இவனுக்கு இன்னும் திமிர் அடங்கவே இல்ல அப்படின்னு எண்ணெயில போட்ட ஈர வெங்காயம் மாதிரி தை தைன்னு குதிக்கிறாரு பெரியப்பா. அச்சோ அப்படின்னு அண்ணன் பதறத அப்படியே இமிட்டேட் பண்றாரு நடேசன். எங்க குலதெய்வம் சாமியோட அட்ரஸ உங்ககிட்ட கொடுத்து எங்க சாமிய உங்க சாமி ஆக்கியிருக்கோம், இதோ அனாதையா இவன் நிக்கிறானேன்னு, நிச்சயதார்த்தம் பண்ண போறானேன்னு சொந்த பந்தமா நாங்கெல்லாம் கூடி வந்து உங்க கூட நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதனால நீங்க எல்லாம் நாங்க உங்க கூட சேர்ந்து ஒட்டி உறவாடிட்டு இருக்கோம்னு நினைச்சு இந்த வீட்டை ஆட்டையை போட்டுடலாம்னு பாக்குறீங்களா, அது மட்டும் நடக்காதுடி. இந்த வீடு இத சுத்தி இருக்கிற எல்லா நிலமும் சேர்த்து எங்களுக்கு தான் சொந்தம், இதை எப்படிடா நீ இடிக்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் நீரியான கத்துறாரு. பேசி முடிச்சிட்டியா, ஆளை பாரு போடா அப்படின்னு நடேசன் சொல்ல, சந்தா சேரன் ரெண்டு பேரும் கொஞ்சம் பயத்தோடையும் மத்தவங்க எல்லாம் எதுக்கு இப்படி தொந்தரவு பண்றீங்கன்ற மாதிரியும் பாக்குறாங்க. எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு, பாத்தியானே வேலைக்கு ஆள் எல்லாம் வர வச்சிருக்கான், ஆமா கொஞ்சம் அசந்தோன்னு வச்சுக்க வீட்டையே இடிச்சிருவானுங்க அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல, டேய் அந்த உளிய கீழே போடுறா அப்படின்னு அனீச பார்த்து சொல்ல, அது அவன் தலையில போடுறாங்கிறாரு நடேசன். நாங்க பெருசா எதுவும் பண்ணல பெரியப்பா, ஜன்னலை மூட முடியல, அது பாம்பெல்லாம் வருது பெரியப்பா வீட்டுக்குள்ள, அதனாலதான் அதை சரி பண்றோம் அவ்வளவுதாங்கிறாரு சேரன். வேற எதுவும் பண்ணல பெரியப்பா, அத்தை நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே எதுக்குன்னே இவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற, இங்க பாருங்க இது எங்க வீடு, எங்க வீட்டுல நாங்க வேலை பாக்குறோம், உங்களுக்கு பயந்துகிட்டு எல்லாம் வேலையை நிறுத்த முடியாது, உங்களால ஆனதை பாருங்க போங்கிறாரு சோழன். பாத்தியா கஸ்தூரி இவனுங்க திமுற, இவனுங்களை இங்க தங்க விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு நீரியான சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கு காண்டாமிருகம். என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாண்ணே அப்படின்னு கஸ்தூரியும் ஆமோதிக்க, அப்படி என்ன அவன் தப்பா சொல்லிட்டான், உங்களுக்கு சுத்தி இருக்க இடம் அவங்களுக்கு அவங்க வீடு அப்படின்னு, எங்களுக்கு இருக்கிறது இந்த வீடு தானேன்னு கேக்குறாரு பாண்டி. அது எப்படி நீங்க கேப்பீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் நீ பேசுறதா இருந்தா கோர்ட்ல போய் பேசிக்கடா, என்னமோ உங்க அப்பா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து மாதிரி பேசிட்டு இருக்கிற, இவனே குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சுட்டான், சண்டைக்கு போறதா இருந்தா உங்க அப்பங்கிட்ட போ, இதோ பாரு இந்த வீடு எங்க வீடு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கிற வீட்டுல நீங்க எப்படி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அத்தை ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தை, நிலா ரூம்குள்ள பாம்பு வந்துருச்சு அத்தை, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு, அந்த ஜன்னலை மூட முடியாததாலதான் பாம்பு
பாம்பெல்லாம் உள்ள வருது அத்தை. அந்த பாம்பை நாங்க விரட்டிட்டோம். ஆனா நிறைய பாம்பு தெரியுது அத்தை. எது எப்போ வரும்னு தெரியல. அதான் ஜன்னலை மட்டுமாவது மூடிட்டா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்னு அதுக்காக அந்த வேலை மட்டும்தான் அத்தை பாக்குறோன்னு மெதுவா சொல்றாரு சேரன். டேய், பாம்பு வந்தா வீட்டை காலி பண்ணிட்டு போங்கடா. எங்க வீட்டை எப்படிடா நீங்க சரி பண்ணுவீங்க அப்படின்னு நீரியான கத்திக்கிட்டு இருக்க. டேய் கொய்யால, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற. இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுல பாம்பு வருது பள்ளி வருதுன்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க ஒண்ணும் வந்து வியாக்கியானம் பண்ண வேண்டாம், போ வெளியேங்கிறாரு நடேசன். அண்ணனும் தங்கச்சியும் வரிஞ்சு கட்டிட்டு நடேசன் கிட்ட சண்டை போட அவரும் சளைக்காம சண்டை போடுறாரு. இந்த பாரு, வார்த்தையை விடாதன்னு கஸ்தூரி மிரட்ட. ஏய் என்ன அதுக்கு கைய நீட்டிட்டு இருக்கேன்னு அவரு கத்த. பெரியப்பா அத்தை விடுங்க, அப்பா நீங்க போங்கிறாரு சேரன். டேய் நீ வேலையை பாருடா, இதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல. டேய் பாத்துக்கலாம்டா அப்படின்னு நீரியான நடேசன் கிட்ட மூஞ்ச காட்டிட்டு இருக்கு. டேய் அப்படிதான்டா பண்ணுவேன் போடா, சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு நடேசனை திட்ட. 3 பேரும் மாத்தி மாத்தி கைய நீட்டி பேசிக்கிறாங்க. சோ இதுங்க கிட்ட இதே சல்லையா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்க. சந்தா கொஞ்சம் பயத்தோட பக்கத்துல நிக்கிற பல்லவனை பாக்குறாங்க. பேச்சு ஓவரா போக நடேசன் அவங்க அண்ணனை புடிச்சு தள்ளி விட்டுடுறாரு. ஒரு தடுமாறி கீழே விழ போக காண்டாமிருகம் அவரை புடிச்சுக்குது. டேய் போடா அப்படின்னு நடேசன் சொல்ல. டேய் தள்ளியா விடுற, இருடா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கஸ்தூரி கத்த. பாத்துக்க நல்லா பாத்துக்க அப்படின்னு நடேசன் சொல்ல. டேய் உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டது தப்புடா, பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பேசுறேன் இருடா அப்படின்னு நீரியான கதறிக்கிட்டு இருக்க. இருந்தா போய் எடுத்துட்டு வாடா போடாங்கிறாரு நடேசன். அண்ணே நீ வாண்ணே அப்படின்னு அண்ணனை எழுத்துட்டு போக. ஏய் போடிங்கிறாரு நடேசன். போடா அவன் கிடக்குறான், இருடா உன்னை பாத்துக்கிறேன், போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன் இரு அப்படின்னு அண்ணனை கூட்டிட்டு காண்டாமிருகம் கஸ்தூரி போக. அப்பா ஏன்பா அப்படின்னு சேரன் அவங்க அப்பாட்ட சங்கடமா நிக்கிறாரு. டேய் போங்கடா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே நீ வாண்ணே அப்படின்னு கஸ்தூரி அண்ணனை இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அங்கங்க நின்னுட்டு இருக்க. டேய் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு நடேசன் மறுபடியும் கட்டில வந்து உட்கார்றாரு. இவங்கள போய் நல்லவங்கன்னு நினைச்சிட்டோமேடா அப்படின்னு சோழன் சொல்ல. சேங்கிறாரு பாண்டி. நீ வேலையை பாருன்னு, யார் தடுக்கிறாங்கன்னு பாத்துரலாம் அப்படின்னு சோழன் சொல்ல. சேரன் அங்கேயே கொஞ்சம் தயக்கமும் பயமா நிக்கிறாரு. அண்ணே என்னன்னே யோசிக்கிற, நீ போய் வேலையை பாருன்னு, அப்படியே வந்தாலும் நாம டீல் பண்ணிக்கலாம், நாம அமைதியா இருக்க போய் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே நீ விடுன்னு, எதுக்கு அதை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்க? நாம என்ன வீட்டை இடிச்சா கட்டுறோம், ஜன்னல மூட முடியல, வீட்டுல அங்கங்க ஓட்ட இருக்கிறதெல்லாம் சரி பண்றோம், அது கூட பண்ணக்கூடாதுன்னா எப்படின்னு உங்களுக்கு யார் வந்து எதை தடுக்கிறாங்கன்னு பாக்கலாம், நீ வேலையை ஆரம்பிங்கிறாரு பாண்டி. நீங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு முன்னாடி பத்திரத்தை சரி பண்ணிருக்கணும் பிள்ளைங்களா அப்படி சொல்டா பாண்டி. அண்ணே நீ போய் வேலையை பாருனேங்கிறாரு சோழன். சரி வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சேரன் சொல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு திரும்புறாங்க. சந்தா டீ கொடுத்த டம்ளர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜன்னலோட பொந்துக்குள்ள கலவையை போட்டு அடைச்சிட்டு இருக்காரு சேரன். இப்போ சத்தம் கேட்க திரும்பி பாக்குறாங்க. ஒரு ஆட்டோவும் ஒரு போலீஸ் ஜீப்பும் வருது. சத்தம் கேட்டு சேரன் திரும்ப நடேசன தலையை நீட்டி பாக்குறாரு. பல்லவன் என்னடா இதுன்னு திக்குன்னு பாக்க பாண்டியும் பாக்குறாரு. சைரனை போட்டுட்டு போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்க. சோழனும் பாண்டியும் என்னடா இதுங்கிற மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இருந்து சந்தாவும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பயத்தோட பாக்குறாங்க. ஆட்டோ ஃபர்ஸ்ட் வந்து நிக்க அப்படியே பயங்கர மாசா ஹீரோயின் ரேஞ்சுக்கு காண்டாமிருகமும் நீர் யானை இறங்குறாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளும் இறங்க அவங்க கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே வராங்க 2 பேரும். சேரன் திக்குன்னு பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அதே டெய்லர், அதே கடைங்கிற மாதிரி, அதே இன்ஸ்பெக்டர், அதே யூனிஃபார்ம், அதே மீசன். இன்ஸ்பெக்டர் வராரு. வாங்க சார், எப்படி இடிச்சிருக்காங்கன்னு பாருங்க சார் அப்படின்னு நீரியான சொல்லிட்டு இருக்க. இவங்கெல்லாம் தான் சார் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜன்னல் எல்லாம் பேர்த்து எடுத்துட்டாங்க அப்படிங்குது என் நீரியான. ஏய் நினைச்சேன்டா நீ போன கையோட போலீஸ் தான் கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன்டா. என்ன போலீஸ் என்ன உனக்கு நண்பனா? கூட்டதான் அப்படியே ஓடி வர்றாங்க அப்படின்னு நடேசன் கேட்க. பார்த்து பேசியா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்னத்த சார் பார்த்து பேசுறது, இவன் ஒரு விளங்காதவன், இவன் கூப்பிட்டான்னு நீங்களும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. என்ன போலீஸ்னா என்ன பயந்துருவோமா? நான் வேணும்னா மிலிட்டரிய கூப்பிட்டா அப்படிங்கிறாரு நடேசன். என்ன இந்த அர்லூஸ் மாதிரி பேசுறான், இல்ல ஒருவேளை உண்மையா பேசுறானோன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்க. அப்பாப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பாங்கிறாரு சேரன். சார் மன்னிச்சிருங்க சார், பேசுனது எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சேரன் சொல்ல. வயசுல பெரியவரா இருக்காரேன்னு பாக்குறேன், போலீஸ் கிட்டயே எகிரிக்கிட்டு இருக்காரு, தூக்கி உள்ள போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நினைச்சாலும் வெளியே வர முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. அதெல்லாம் நாங்க நிறைய போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு நடேசன். ஜெயில்ல அவனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது சார், அடிக்கடி போயிட்டு வர இடம் தானே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு. நீ என்ன விருந்தா வைக்கிற அப்படிங்கிறாரு நடேசன். சார் நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம், இவங்க எங்க வீட்டை அபகரிக்க பாக்குறாங்க சார், இது எங்க வீடுங்க சார்,
எங்க அப்பா பேர்ல இருக்க வீடுங்க சார்னு நெஞ்சில தட்டி தட்டி சொல்றாங்க கஸ்தூரி. இது எங்க 3 பேருக்குமே சொந்தம். இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டை இவங்க இடிச்சு கட்ட பாக்குறாங்க சார் அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. பாருங்க சார், ஆளுங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்க சார் அப்படின்னு நீரியான சொல்ல இன்ஸ்பெக்டர் அப்படியே பாக்குறாரு. சார், இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி கோர்ட்ல நாங்க கேஸ் போட்டிருக்கோம். இந்த வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க கூடாதுன்னு கோர்ட் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லைங்க சார், அதை மீறி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா இந்த வீட்டுக்கு சீலே வைக்கலான்னு எழுதி இருக்காங்க, படிச்சு பாருங்க சார் அப்படின்னு நீரியான தக்கா தையான்னு குதிக்குது. கோர்ட் ஆர்டர் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இதோ அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, எடுத்து குடு அப்படிங்கிறாரு அவங்க அண்ணன். கஸ்தூரியும் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏதோ பாவம் தங்கட்டுமேன்னு விட்டா எங்க வீட்டையே ஆட்டையை போடலான்னு பாக்குறானுங்க அப்படின்னு அவங்க அண்ணன் குதிக்கிறாரு. வாங்கி பாக்குற இன்ஸ்பெக்டர், கோர்ட் ஆர்டர்லாம் தெளிவா இருக்கே, அப்புறம் எப்படி நீங்க இந்த வீட்டுல வேலை பார்ப்பீங்க? இதுக்கு சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமான்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். சார், இவனே ஒரு டுபாக்கூரு, இவனே போலியா என்னத்தையோ கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறான், அதை பார்த்து நீங்களும் நம்பிட்டு இருக்கிறீங்க. சார், இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா போறப்ப சொல்லிட்டு போனது இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னு அப்படிங்கிறாரு நடேசன். நடேசன் சார், வாய் வார்த்தைக்கெல்லாம் எங்க மதிப்பு இருக்கு? ஒன்லி பேப்பர் தான் பேசும். மனுஷன் பேச்சுக்கலாம் எந்த மதிப்பும் கிடையாதுன்றது நீங்க தெரிஞ்சுக்காம இருந்துட்டீங்களோ? ஆமா, எங்க அப்பா வந்து தெளிவா சொல்லிட்டு போனாரு. நம்ம அப்பா வந்து இந்த வீதியே நமக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு போனா நம்ம இந்த வீதியை எடுத்துக்க முடியுமா? அது எல்லாமே பேப்பர்ல இருக்கணும். பேப்பர்ல இருக்கணும். இருக்கு பாரு அப்படின்னு ஓவரா ஆடுறாரு அவங்க அண்ணன். அவரு கேக்குறது சரிதானே, வெறும் வாய் வார்த்தையில பேசிக்கிட்டது எப்படி செல்லும்? இன்னும் இந்த வீடு உங்க அப்பா பேர்ல தான் இருக்குன்னா இந்த வீடு உங்க 3 பேருக்குமே சொந்தம் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நல்லா சொல்லுங்க சார்ங்கிறாங்க கஸ்தூரி. அதை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்துதான் நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. இவங்க ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க உடனே கேஸ நடத்தி உங்களுக்கான பங்கை வாங்கிக்கிட்டு அப்புறம் தானே வீட்டை இடிச்சு கட்டணும். அதை பண்ண வேண்டியதுதானே இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், அவங்க சொல்ற மாதிரி நாங்க வீட்டை இடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணலங்க சார். சின்ன சின்ன வேலை தாங்க சார் பாக்குறோம். இந்த ஜன்னல் வழியா இருக்கிற ஓட்டையில ஒரு பாம்பு வந்துருச்சுங்க சார். அதனால அந்த ஓட்டையை அடைக்கிற வேலையை மட்டும்தாங்க சார் பாக்குறோம். இப்படி நாங்க வாழ்ற வீட்டுல சின்ன சின்ன வேலையை கூட பண்ணிக்க கூடாதுன்னா எப்படிங்க சார்னு கேக்குறாரு சேரன். டேய், உன்னை யாருடா இந்த வீட்டுல வாழ சொன்னது? வீடு யாருதுன்னு முடிவாகிற வரைக்கும் எங்கேயோ போய் தங்க வேண்டியது தானே அப்படின்னு கஸ்தூரி கேட்க எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அவங்க சொல்றதும் சரிதானேப்பா, வீடு யாருக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்க உரிமையா இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், இவங்களுக்கே ஏத்து பேசிட்டு இருக்கீங்களே, என்ன காசு கேசு கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு நடேசன் கேட்க இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. யோ, பாத்து பேசியா, குடும்ப தகராறு இருக்கேன்னு சார் மரியாதையா பேசிட்டு இருக்காரு. வீணா ஜெயில போய் உட்கார்ந்துராதுன்னு ஒரு கான்ஸ்டபிள் மிரட்டுறாரு. யாரு? நானு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. யோ இரியா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் திரும்பி, இங்க பாருங்க, இந்த வீடு உங்க அப்பா உங்களுக்குன்னு சொன்னதா சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இருக்கு சார், எங்க அப்பா என் பேர்ல உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்றாரு நடேசன். ஆமாமா, கிழிச்சாரு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, இப்படி அப்பட்டமா புழுகிறியங்கிற மாதிரி கஸ்தூரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த உயிலை காட்டுங்கன்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அது அது எங்க இருக்குன்னு தெரியல அவ்வளவுதாங்கிறாரு நடேசன். எப்படி சமாளிக்கிறான் பாருங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கத்திக்கிட்டு இருக்க. இவனுக்கு அளக்கிறதுக்கு என்ன சொல்லியா தரணும்னு கஸ்தூரி பாக்குறாங்க. பசங்க எல்லாம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்படி சொன்னா எப்படிங்க சார்? அவங்களுக்காக மட்டும்தான் பேசுறேன்னு சொன்னீங்க, இப்ப உங்களுக்காகவும் தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். உயில் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொன்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க. சார் அது அப்படின்னு நடேசன் தடுமாறிட்டு இருக்காரு. சார், இவங்க மேல முதல்ல ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு அவங்க பெரியப்பா கத்துறாரு. பெரியப்பா, நாங்க பண்ற இந்த சின்ன வேலைக்கு நீங்க போலீஸ் வரல போகணுமா பெரியப்பா அப்படின்னு சேரன் கேட்க. டேய், எதுடா சின்ன வேலை? இப்ப இந்த வீட்டுல லேசா அப்படியே கை வச்சு பாப்பீங்க, அப்புறம் இந்த வீட்டை இடிச்சிட்டு பெருசா அபார்ட்மெண்ட் கட்டுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன கேனேனா? இத பாரு, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு கத்துறாரு அவங்க பெரியப்பா. டேய், நீ உயிரோட இருந்தா தானே இப்பவே உன் மண்டையை உடைச்சு மாவிளக்கு வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கள்ள தூக்க ஓடுறாரு நடேசன். என்னையா பண்ற, என்னப்பா பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதுக்குள்ள நடேசன் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு ஓடி வர்றாரு. சேரன் வந்து தடுக்க ஒரே தள்ளு முள்ள ஆகுதாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு நடேசனை தடுத்து கல்ல புடுங்கி கீழே போட்டு கைய புடிச்சுக்கிறாங்க. சும்மாவே ஆடுற சாத்தானுக்கு சாக்கு கிடைச்சா சும்மா விடுமா? கஸ்தூரி காண்டா மிருகம். பாருங்க சார், உங்க முன்னாடி எப்படிலாம் பண்றாங்கன்னு, உங்க கண்ணு முன்னாடியே கல்ல தூக்கி போட்டு எங்களை கொல்ல பாக்குறாங்க. படுபாவி கொண்டாட்டியவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் தானேடா நீ அப்படின்னு கஸ்தூரி சொல்ல. ஆமாண்டி, பார்த்த நீ போடி அப்படின்னு நடேசனும் கத்த. உனக்கு எங்க அப்பா சொத்தை எழுதி வச்சாரா? அதெல்லாம் எதுவுமே
இல்லைங்க சார், இவன் குடும்பமே ரவுடி குடும்பம் சார், நீங்க மட்டும் இல்லனா இந்நேரம் கொன்னே போட்டிருப்பாங்க சார் இவங்கள அப்படின்னு கஸ்தூரி பயங்கரமா கத்திட்டு இருக்க. அடேங்கப்பா, என்ன நடிப்பு நடிக்கிறமா, அப்படியே சாவித்திரி சரோஜா தேவி எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி நடிக்கிற, ஆளை பாரு அப்படியே அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் அப்படின்னு பேசே இல்லாம கத்திட்டு இருக்காரு நடேசன். 2 பேரும் பயங்கரமா கத்திக்க நடேசன் அடிக்க வர, சார் சார் பாத்தீங்களா அடிக்க வர பாருங்க சார், எப்படின்னு பாருங்க சார் அப்படின்னு கஸ்தூரி சிம்பத்தி கிரியேட் பண்ண, அடிச்சு நிறுத்தியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அப்படியே எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. போனா போகுது, பேசி சரி பண்ணலாம்னு பார்த்தா ஏன் முன்னாடியே சும்மா சும்மா கைய ஓங்கிட்டு இருக்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பின்ன என்னங்க சார் ஊரை கூட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துறாரு நடேசன். முதல்ல இந்த வீடு யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பாருங்க, யோ கிளம்புங்க ஐயா, யோ நீயும் கிளம்பு அப்படின்னு வேலை பாக்குறவங்க எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க பெருசா எந்த வேலையும் பண்ண மாட்டோங்க சார், அந்த ஜன்னலை மட்டும் சரி பண்றோம் அவ்வளவுதாங்க சார்ங்கிறாரு சேரன். எங்களுக்கு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க சார், தயவு செஞ்சீங்க சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாரு சேரன். அப்படி புரிஞ்சுக்கப்பா, கோர்ட் ஆர்டர் இருக்கு அதை முதல் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சேரன் காண்டாமிருகம் முன்னாடி கைய கூப்பிட்டு இருக்க. அதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்கிறாங்க அவங்க. ஏய் என்னடா இவன்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு போடா அப்படின்னு நடேசன் மறுபடியும் போய் கட்டில உட்கார்ந்துடுறாரு. சேரன் சோழன் எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. சேரன் அவங்க பெரியப்பா கிட்டையும் அத்தை கிட்டையும் கெஞ்சுறாங்க. இன்ஸ்பெக்டரும் பேசுறாரு. ஆனா கஸ்தூரி, சார் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சார், நீங்க அந்த பக்கம் போனதும் மறுபடியும் இவங்க இந்த பக்கம் வேலையை ஆரம்பிச்சுட்டா நாங்க என்னங்க சார் பண்றது, நான் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவங்களை வீட்டை விட்டு அனுப்புங்க சார், இவனுங்க இங்க இதுக்கு மேல இருக்கவே கூடாதுங்க சார், இவனுங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தொல்லை தான், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்களோ ஏது பண்ணுவானுங்களோன்னு நாங்க பாத்துக்கிட்டேவா இருக்க முடியும் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் சொல்லிட்டு இருக்க. ஏய் கஸ்தூரி, ஓவரா போய்கிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் நேரா உன் பொண்ணு வீட்டுக்கு போனேன்னு வை, இவ்வளவுதான், உன் கதை புஸ்ஸு தான் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆ அப்படின்னு திக்குன்னு பாக்குறாங்க கஸ்தூரி. பாத்தீங்களா சார், இங்க ஒரு பெரிய ஆபீசர், உங்களுக்கு முன்னாடியே அவன் எப்படி பேசுறான்னு பாருங்க, எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருவான் அவன் சார், இவனெல்லாம் நம்பி எப்படிங்க சார் வீட்டுக்குள்ள விட முடியும், முதல்ல எல்லாரையும் வெளியேத்துங்க சார் அப்படின்னு அவங்க அண்ணன் இன்ஸ்பெக்டரை தூண்டி விட்டுட்டு இருக்காரு. அடிங்கொய்யால யார வெளியேத்துற, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் எழுந்து வர மறுபடியும் பயங்கர சண்டையாகுது. இன்ஸ்பெக்டரே டென்ஷன் ஆகி தலையில அடிச்சுக்கிறாரு. பல்லவனும் சந்தாவும் தவிப்பா பார்க்க இன்ஸ்பெக்டர் போய் கான்ஸ்டபிள் காதுல ஏதோ சொல்றாரு. என்ன நியாயம் இதுன்னு கஸ்தூரி கேட்க, ஆமா நியாயத்துக்கு பிறந்தவ நியாயம் பேச வந்துட்டா அப்படின்னு நடேசன் சொல்ல, எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையே மிரட்டுவியா நீ அப்படின்னு கஸ்தூரி கத்துறாங்க. யோ யோ நிறுத்துங்கய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்திட்டு இருக்க. அப்பவும் நடேசனும் கத்திக்கிட்டே இருக்காரு. யோ நிறுத்துன்னு சொல்றேன் இல்லையா, அம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவரு கத்த எல்லாரும் நிறுத்திட்டு அவரு பாக்குறாங்க. இங்க பாருங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சும் நீங்க வீட்டுல வேலை பார்த்துருக்கீங்க, இவங்கள என் கண்ணு முன்னாடியே அடிப்பேன் கொல்லுவேன்னு வேற மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனையே வேற, குடும்ப பிரச்சனையா இருக்கேன்னு நானும் பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வீடு யாருக்குன்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல வந்து இருக்கலாம், முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாண்டி சேரன் சோழன் பல்லவன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. கிளம்பவா அப்படின்னு நடேசன் அதிர்ச்சியோட பாக்க, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனும் கஸ்தூரியும் பயங்கர சந்தோஷத்தோட பாக்குறாங்க. சார் இதாங்க சார் எங்க வீடு, கோர்ட்ல கேஸ் இருக்குங்கிறதுக்காக நாங்க போக முடியுமாங்க சார், கேஸ் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் போலாங்க சார், அது வரைக்கும் நாங்கெல்லாம் எங்க சார் போவோம்னு கேக்குறாரு சோழன். டேய் எங்கேயாவது போங்கடா, இந்த ஊரை விட்டு போங்க, இந்த ஊராவது நிம்மதியா இருக்கட்டும்டா அப்படின்னு அவங்க பெரியப்பா கத்துறாரு. இங்க பாருங்க தம்பி, கேஸ் முடியற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல அமைதியா இருந்திருந்தா பரவாயில்ல, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டீங்க, கோர்ட்ல கொடுத்த ஆர்டரை வேற அவமதிச்சிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமான்னு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க கஸ்தூரி. இதுக்கு மேல எல்லாம் நீங்க இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாருமே திகச்சு போய் பாக்குறாங்க. நடேசனும் பரிதவிப்பா பாக்க அவங்க அண்ணன் ஏக சந்தோஷத்துல நிக்கிறாரு. வீட்டை சீல் வைக்க ஆபீசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கங்க, வீட்டை பூட்டி சீல் வைக்க போறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. என்னது சீல் வைக்க போறீங்களா அப்படின்னு நடேசன் கேட்க அவங்க அண்ணன் ஆமான்னு சந்தோஷமா பாக்குறாரு. சார் இது ஏன் வீடு, இங்க சீல் வைக்கிற வேலைக்கெல்லாம் இடமே கிடையாது, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு, இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என் பேர்ல தான் உயிலே இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, சீல் வைக்க போறேன் அதை வைக்க போறேன்னு அப்படின்னு நடேசன் கத்துறாரு. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, வக்கீல வச்சு வாதாடி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் வீட்டை இடிங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டுங்க, பங்களா கூட கட்டிட்டு போங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, இப்படி குடும்ப சண்டைக்கெல்லாம் ஓயாம
தெரியாம போலீஸ் வந்து நின்னுட்டு இருந்தா வேற பொழப்புல எங்களுக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி விலகாம பாக்குறாங்க. சார் தான் சொன்னார்ல உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. அதிகாரிங்க வந்து சீல் வச்சதுக்கு அப்புறம் யாருமே உள்ள போக முடியாது அப்படின்னு கான்ஸ்டபிள் பண்ண சார் நாங்க பண்ணினது தப்புதாங்க சார், இந்த வேலையை உடனே நிறுத்திடுறோங்க சார், இப்படி திடீர்னு எங்களை வெளியெல்லாம் போக சொன்னா நாங்க எங்கங்க சார் போவோம், ப்ளீஸ் சார் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுப்பாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சேரன் கெஞ்ச அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் வேணாங்கிறாரு அவரு. நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா, எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நாங்க எங்க போய் இருப்போம் பெரியப்பா. அத்தை சொல்லுங்க அத்தை, நாங்க பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல தானே இருக்கோம், இப்ப நாங்க எங்க போவோம் பெரியப்பா அப்படின்னு சேரன் கெஞ்ச அவங்க ரெண்டு பேரும் முடியவே முடியாதுன்னு நிக்கிறாங்க. பாண்டி எவ்வளவோ பேசி பாக்குறாரு, சோழனும் கெஞ்சி பாக்குறாரு. பெரியப்பா நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன் பெரியப்பா அப்படின்னு சேரன் அவர் கால்ல விழ, டேய் யார் கால்ல போய் விழற அப்படின்னு நடேசன் அவரை தூக்க, இந்த டிராமா எல்லாம் வேணாம், பாரு உங்க அப்பா வந்து என்ன புடிச்சு தள்ளி விடுவான், கல்ல தூக்கிட்டு வந்து என்ன கொல்ல பாப்பான், தங்கச்சிய தாக்குவான் அடிப்பான், இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா, முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போற வழியை பாருங்கடா அப்படின்னு அவங்க பெரியப்பா கத்திட்டு இருக்க. பெரியப்பா பெரியப்பான்னு கெஞ்சிட்டு இருக்காரு சேரன். அப்படிலாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுங்க சார், அப்படி நாங்கள் என்னங்க சார் தப்பு பண்ணிட்டோம், காலையில் வரல இது எங்கள் வீடு தான், இப்போ இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டால இது எங்கள் வீடு இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் ஆமாண்டா அப்படிதான், அதான் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாருல, தமிழ்ல தானே சொன்னாரு, எனக்கு புரியல, தட்டுமுட்டு சாமான்லாம் தூக்கி போட்டாதாண்டா நீங்க வீட்டை காலி பண்ணுவீங்க அப்படின்னு கஸ்தூரி கத்த. மறுபடியும் நடேசன் பாஞ்சிட்டு வர ஏகப்பட்ட தள்ளுமுள்ள ஆகுது. நடேசனும் சும்மா இருக்காம கஸ்தூரியை பிடிச்சி தள்ளிவிட கஸ்தூரி தடுமாறி விழப்போக அவங்க அண்ணன் தாங்கி பிடிச்சிக்கிறாரு. பா என்னப்பா நீங்க வேற, நீங்க சும்மா இருங்கப்பான்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. பாத்தீங்களாங்க சார் என்ன பண்றானுங்கன்னு பாருங்க, ஒரு பொம்பளைன்னு கூட பாக்காம எப்படி தள்ளி விடுறான்னு பாருங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா கத்திட்டு இருக்காரு. யாரு பொம்பளை, இவளா பொம்பளை, இவ ராட்சசி அப்படின்னு நடேசன் கத்த. கஸ்தூரியும் கத்த, யோ நிறுத்தியா, இந்த வீட்டுல எவனுமே இருக்க கூடாது, அதுல எல்லாரும் வெளியே போங்கயா, இந்த வீடு யாருதுன்னு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும், அண்ணனுக்கா தம்பிக்கா தங்கச்சிக்கான்னு கோர்ட்டு சொல்லட்டும், அது வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. அப்படி சொல்லுங்கிறாங்க கஸ்தூரி. 10 நிமிஷம் டைம், தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. சார் இப்படி திடீர்னு காலி பண்ணிட்டு போச்சோன்னா நாங்க எங்கங்க சார் போவோம் அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. டேய் எங்க வேணா போங்கடா அப்படின்னு அவங்க அண்ணன் கத்த. டேய் நாளைக்கு நீ ரோட்ல தானே நடப்ப, பக்கம் வருவில்ல அப்படியே அப்படின்னு நடேசன் மறுபடியும் பாயிறாரு. இதான் தவளை தன்வாயால் கெடுங்கிறது, குறைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குறைக்காது. மறுபடியும் ஒரு தள்ளுமுள்ளு ஆரம்பிக்குது. இல்லையா சும்மா பாஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிற, ஓ சீல் வச்சுட்டு வர வரலும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, யோ அந்த ஆளை பிடிச்சி உட்கார வையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆகி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. யோ போயா அந்த பக்கம் போ அப்படின்னு நடேசனை தள்ளிட்டு போய் அவரோட கட்டில உட்கார வைக்கிறாரு போலீஸ். எல்லாரும் தவிப்பும் வேதனையுமா ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நினைச்சதை சாதிச்சிட்டோம்ல, இனி உங்களால எங்களுக்கு டிமிக்கி கொடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி திமிரோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. காண்டாமிருகம் கஸ்தூரியும் நீரியான அண்ணனும் பயங்கர வெறுப்போட பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு நடேசன். அவங்க சாமர்த்தியமா சாதுரியமா காய நகர்த்திட்டு இருக்க நடேசன் முட்டாள்தனமா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாரு. ஒரு அடிப்படை உரிமைக்கு கூட வழி இல்லாம ஐயனார் ஃபேமிலி திகச்சு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.